கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து தரும். மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ராசி கடகராசி. இந்த ஆண்டு அந்த குருவுடைய வருகை உங்கள் ராசிக்கு வருவது மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்குது. உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். புதிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த பராபவ வருஷம் இந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில் 3:33 பிறக்கிறது. ரிஷப லக்னம், மேஷ நவாம்சத்தில் ஆண்டு பிறக்கிறது. தேய்பிறை துவாதசியில் பிறக்கிறது. இது பிறக்கக்கூடிய திதியும் மிக முக்கியம். ஒரு ஆண்டு பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த ஆண்டுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்கிறதுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த ஆண்டுக்கு யார் ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ராஜாவாக இருக்கார். இடி இடித்து மழை பொழியும் சொல்றாங்க பாருங்க. அப்படி கடுமையான போராட்டங்கள், இதற்கு நடுவிலே ஒரு ஆண்டு பிறக்கிறது, பராபவ ஆண்டு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டு நமக்கு என்ன நன்மைகளை தரப்போகுது, நம்ம எப்படி வாழணும், எப்படி இந்த ஆண்டுல நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஆண்டு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு. தமிழ் ஆண்டுகளில் இது 40வது ஆண்டு. பராபவ ஆண்டு அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் அவமானம் அப்படிங்கிற பொருள். ஆனால் நடைமுறையிலே அப்படித்தான் இருக்க போகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு செழிப்பு இருக்கும், கால்நடைகளில் செழிப்பு இருக்கும், விவசாய செழிப்பு இருக்கும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே நம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பராபவ ஆண்டில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளினால் என்ன நன்மைகள் நமக்கு வரப்போகுது, இந்த ஆண்டை எப்படி எதிர்கொள்ளணும், ஏதாவது நோய் தாக்கம் இருக்குமா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா, தொழிலிலே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா என்று, உடல் நலத்தில் யார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் விவரமாக இதில் பார்க்க போகிறோம். நேயர்கள் அனைவரும் இதை தொடர்ந்து கவனியுங்கள். பராபவ ஆண்டு பலன்களை இப்பொழுது நாம் பார்க்க. எனதருமை கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ ஆண்டு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வந்து தருது. என்னங்க நல்ல செய்தி? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்காங்க அப்படின்னா, குரு பகவான் என்ற நல்ல கிரகம் உங்கள் ராசியை பார்த்து வருது. இந்த ஆண்டுடைய கிரக தத்துவங்களை எடுத்து பாருங்க. ஆண்டுடைய ஆரம்பத்தில் நீங்க பார்க்கிற போது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், சனி, புதன் என்ற கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. உங்க ராசிக்கு 10வது ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கிறாங்க. ஆண்டுடைய லக்னம் உங்க ராசிக்கு 11வது ஸ்தானமாக லாபஸ்தானமாக வருது. இது முக்கியமான விஷயம். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஆண்டு பிறக்கிற போது உங்க ராசிக்கு லாபத்துல லக்னம். பொதுவாகவே ஒருத்தருக்கு பலன்கள் பார்க்கிற போது இந்த ஆண்டு லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமாங்கிறத ஆண்டுடைய லக்னமும் உங்கள் லக்னமும் என்ன தொடர்புல இருக்குன்னு வச்சு கண்டுபிடிச்சார். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்திற்கு லாபத்துல ரிஷப லக்னம், இந்த ஆண்டுடைய லக்னமும் வருகிறது அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய ராசி கடகராசி. அதை முதல்ல நீங்க ஊர்ஜிதம் பண்ணிக்கிடலாம். 2வது விஷயம், கிரகங்களிலே மிகச்சிறந்த கிரகம் யாரை சொல்றோம்? இயற்கை சுவர் என்று ஜோதிடம் யாரை வர்ணிக்கிறது அப்படின்னா குரு பகவானை. அந்த குரு பகவான் இந்த ஆண்டு உங்க ராசியை பார்த்து தான் வர்றார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மேன்மை என்று ஜோதிட சாஸ்திரம் சுட்டி காட்டுது கடகராசியை. கடகராசி அப்படிங்கிறது ராமபிரான் பிறந்த ராசி. இந்திய நாட்டில் 2 இதிகாசங்களை மிக உயர்வாக சொல்கிறோம். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். அந்த ராமாயணத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய ராமபிரான் அவதரித்த ராசி கடகராசி. அந்த ராசியிலே குரு பகவான் வந்து அமர்கிறார். ஆகவே இந்த ஆண்டு அந்த குருவுடைய வருகை உங்கள் ராசிக்கு வருவது மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து கொடுக்குது. நல்ல மனிதர்களின் தொடர்பு கொடுக்கும். வாழ்க்கையுடைய கீழ்நிலையிலே, கஷ்ட நிலையிலே, அடிபட்ட நிலையிலே, ஜீவனம் நடத்த முடியாத நிலையிலே திண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு யாமிருக்க பயமேன் என்று அந்த குரு பகவான் முருகப்பெருமான் உங்களை நோக்கி வருகிறார். இதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் திருச்செந்தூர்ல இந்த முருகப்பெருமான் குரு வடிவமாக நிற்கிறார். திருச்செந்தூருக்கு போய் வழிபாடு செய்யணும். முருகப்பெருமான கடகராசிக்காரங்க
இந்த பராபவ ஆண்டு தொடங்கும் போதே அந்த வழிபாட்டை செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது பெரிய மேன்மை, நீங்க எதிர்பார்க்கிற பெரிய மேன்மை வந்துடும். ராசியில குரு பகவான் உட்கார்ந்தாருன்னா அந்த குருவுக்கு தனகாரகன் பேரு. பினான்சியலா பெரிய ஹைக்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கடல் சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆகாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே ஒரு பைலட் வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, இன்ஜினியரிங் தொடர்புடைய வேலைகள் மிகச்சிறப்பாக அமையும். அதே போல 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இந்த ஆண்டு உங்க ராசியை பார்த்து வருவார். ஞான வடிவமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. யாரெல்லாம் ஆன்மீகத்தை பின்பற்றுகிறீர்களோ மிகப்பெரிய வளர்ச்சி வரும். கடகத்திலே குரு வருக போகிற போது தென்பகுதியை சேர்ந்த ஒருவர் வட இந்தியாவிலே மிகப்பெரிய நிலைமையை, மத்தியிலே ஒரு மிகப்பெரிய நிலைமையை பெறக்கூடிய ஆண்டும் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்க போகிறது. 10ஆம் இடத்துல சுக்கிரன், பெரிய யோகம். கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்பது இப்ப யோகம். கலைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை, கடகராசியை சேர்ந்த கலைஞருக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரும்னு இருக்கு. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்திற்குரிய குரு ராசிக்கு வந்து உட்கார்றாருன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு கடன் உதவி வேணும்னா 6ஆம் இடத்து குரு ராசியில உச்சம் அடைகிறாரு, நல்ல கடன் உதவி கிடைக்கும். பிசினஸை நல்லா டெவலப் பண்ணுவீங்க. அதே போல 9ஆம் இடத்து குரு ராசியில் உட்கார்றதுனால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். வெளிநாட்டு யோகங்கள் கூடி வரும், நல்ல புகழ் கிடைக்கும். தீராத நோய்கள் தீர்வதற்கு வழிவகை பிறக்கும். இதெல்லாம் இந்த பராபவ ஆண்டுல கடகராசிக்காரங்க பார்க்க போகிற அற்புதமான உண்மைகள். இந்த ஆண்டுல யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் தேடி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதுரகிரி சிவபெருமானை வழிபடணும். சதுரகிரி சென்று சிவபெருமானை வழிபடுகிற போது மிகப்பெரிய ஏற்றம் உங்களுக்கு உருவாகும். இந்த பராபவ ஆண்டை சொல்கிற போது சமஸ்கிருதத்தில் இந்த ஆண்டை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு நம்பிக்கை தருவதாக இல்லை. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். கால்நடைகள் முன்னேற்றம், விவசாயம் செழிப்பு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற ஆண்டுதான் பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டுல உலக நாடுகளெல்லாம் பொருளாதார தட்டுப்பாடு கடுமையாக இருக்கும். ஆனால் இந்திய நாடு பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்ளும். எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. உலக நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்திய நாட்டுக்கு பாதிப்பு தருமானா தராதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்திய நாட்டு பாதுகாக்கப்படும், அதுதான் பெரிய. ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார், உச்சமாகிறார். அது இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கிறது. இந்தியாவுடைய லக்னமான மகர லக்னத்தை குரு பகவான் பார்க்க போறார், உச்ச குரு பார்க்க போறார். அதனால இந்த ஆண்டு பல்வேறு சோதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். நம்முடைய நாட்டில் மக்கள் குறிப்பாக கேட்பது விலைவாசி எப்படி இருக்குங்கிறாங்க. விலைவாசி பராபவ ஆண்டுடைய தொடக்கத்தில் மிக கடுமையாக உயரும். நீங்க கண்ணு முன்னாலே இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் விஷயங்களை பற்றிய தட்டுப்பாடுகள் வந்துருமோன்னு அச்சம் இருக்கு. பெட்ரோல் விஷயத்தில் விலை கூடும், காய்கறிகள் விலை கூடும், தானியங்கள் விலை கூடும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. பணப்புழக்கம் ஆண்டு துவக்கத்தில் கொஞ்சம் மாதங்களுக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும், மக்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். ஆனால் ஆண்டுடைய பிற்பாதி சுபமாக மகிழ்ச்சியாக பண தட்டுப்பாடு நீங்கி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும்னு பல நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தங்கத்தின் விலையில ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார். அப்போ இதே மாதிரி தங்கத்தின் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், தங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா, இந்த ஆண்டு தங்கத்தின் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். இடையில கொஞ்சம் குறைஞ்சாலும் திரும்ப கூடும். ஆனால் இதே மாதிரி சனி பகவான் மீண்டும் மீனத்திற்கு வருவார். 60 ஆண்டுகள், 30 ஆண்டு இல்லை, 60 ஆண்டுகள் கழித்து அவர் வருகிற போது அப்போ தங்கம் என்பது ஒரு சாதாரண மெட்டலா போயிடும். அன்னைக்கு மக்கள் பயன்பாட்டில் தங்கத்திற்கு இவ்வளவு மோகம் இருக்காது. இது இந்திய தேசத்துல பார்க்க போறோம். அப்படி நிறைய மாற்றங்களை நாம் காண போகிறோம். இந்திய மக்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும். ஒரு நோய், வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது. என்ன காரணத்தால்னா அணுகுண்டுகள், அதாவது குண்டுகள் வெடிப்பதனால், அதனால் ஏற்படக்கூடிய கிருமிகளினால் வைரஸ் நோய் பரவக்கூடிய அபாயம் இருப்பதாக நம்பப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலநடுக்கங்கள் உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்படும். அதற்கெல்லாம் அடிப்படையாக கூட இந்த போர் இருக்கும் என்றெல்லாம் கிரகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நிறைய இருக்கு இந்த பராபவ ஆண்டுடைய விஷயங்கள். அதை புரிந்து கொண்டு மக்கள் அவரவருடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை நம்முடைய ஆன்மீகம் டாக்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நம்முடைய ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் தான் முடிவான பலன்களா அப்படின்னா இல்லை. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சொந்த ஜாதகத்துல என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்படித்தான் பலன்கள் நடைபெறும். ஆகவே உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து இந்த பராபவ ஆண்டு என்ன நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் உங்களுக்கு முக்கியம். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.